கலந்து கொள்கிறார்கள். அவரை வருக வருக என்று சுவாகதம் கூறி வரவேற்று அன்னாரை பகவானுடனான அவரது அனுபவங்களை பக்தர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. இப்படிக்கு சுந்தரராமன் அபயம் பஜன் மந்திர் கூடுவாஞ்சேரி. யோகிராம் சுரத்குமார். सद्गुरुनाथ महाराज की जय। राम कुमार महाराज की जय। महारण्य महाप्रभु श्री श्री मुरलीधर महाराज की जय। भगवान सद्गुरुनाथ महारण्य महाप्रभु मुरलीधर स्वामी நமஸ்காரம் செய்து கொண்டு பல தடவைகள் கூடவே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. குருநாதர் ஒருத்தர் தான் குருநாதர். அது உருவங்கள் தான் மாறுது. ஞானானந்த சுவாமிகள், சிவானந்தா, சின்மயானந்தா, யோகிராம் சிவகுமார், மகாத்மா மகாபிரபு, இது போன்ற எல்லாருமே ஒருத்தர் தான். வித்தியாசமே கிடையாது. இவா நினைக்கிறத அவா சொல்லுவா, அவா நினைக்கிறது இவா சொல்லுவா. அதனால நம்ம பகவான் யோகிராம் சிவகுமார் சுவாமி இல்லையேங்கிற ஒரு கவலையை விட்டு ரகுநாத் நம்முடைய மகாத்மா மகாபிரபு இருக்கார். இது விசேஷம் என்னன்னு கேட்டாக்கா, யோகியர்களுடைய வேலைகளை குருநாதர் எனக்கு அடிக்கடி மகாத்மா மகாபிரபு குருநாதர் எனக்கு கொடுப்பார். அப்படி கொடுத்ததுல முதல் வேலை என்னன்னு கேட்டாக்கா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னால என்ன ஒரு நாளைக்கு கூப்பிட்டு, நீயும் மனைவியுமா சேர்ந்து ஸ்ரீபெரும்புதூருக்கும் குன்றத்தூருக்கும் நடுவில் ஒரு சின்ன கிராமம், அங்க கன்வர்ஷன் ஆயிருக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு. அந்த இடத்துல நீங்க ஒரு வாரம் அமாவாசையிலேருந்து ஏகாதசி வரைக்கும் நாமா சொல்லிட்டு வா, காத்தால் 6 சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எனக்கு உத்தரவு போட்டார். அப்படி நான் அந்த இடத்துக்கு போனேன். முதல் நாளைக்கு போகும்போது, நாளைக்கு அமாவாசை அன்னைக்கு ஆரம்பி அப்படின்னா, அமாவாசைக்கு முதல் நாள் அன்னைக்கு போய் எங்க ஆரம்பிக்கிறான் எங்க செய்யறான் அப்படின்னு கேட்கறதுக்காக போனேன். அந்த இடத்துக்கு போன உடனே எல்லாரோடும் பாப்புலரா இருக்கக்கூடிய ஆழ்வார் அப்படின்னு ஒரு பையன் இருக்க, அவ அப்பா அம்மா தான் அந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருந்தா. அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்தேன். அங்க போய் கேட்டேன், எங்கம்மா நான் ஆமா சொல்லணும்னு சொல்லி கேட்டேன். ஐயா நீங்களே பார்த்து சொல்லுங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கா அங்க போய் நின்று ஒரு திடீர்னு ஒரு 6-7 ஆட்டுக்குட்டிகள் என்னோட காலில் அப்படியே புழுக்க ஒரு 2 மரக்கா இருக்கும், 2-3 மரக்கா தஞ்சாவூர் ஏதாவது படி பிரகாரம் ஒரு 3 மரக்கா புழுக்க என் காலில் என் மனைவிக்கு அதிகமா போட்டுது. நான் உடனே சொன்னேன், இதுதான் பகவான் கிளியரான இடம் கண்டுபிடிச்சிருக்கார். பகவான் கிருஷ்ணனுடைய வளர்ப்புகள் தான் இந்த ஆடு மாடுகள் எல்லாமே. அவளே இடத்த காமிச்சு சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டா, இங்கேயே நாமா சொல்லுவோம்னு சொன்னேன். அங்கேயே ஒரு 10 நாளைக்கு நாமா சொன்னோம். அப்ப சொன்னா, நாங்க கரிஜனாச்சே, நாங்க சமைச்சா நீங்க சாப்பிடுவடா சாமின்னு கேட்டா. நீங்க சமைச்சாதான் நான் சாப்பிடுவேன், வேற யாரும் பண்ண வேண்டாம், நீ சாதம் அடி, நான் தயிர் கொண்டு வரேன், கலந்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அப்படி 10 நாளைக்கு காத்தால 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அகண்டமா நாமா சொன்னோம். அங்க குமரங்கிற பையன் பிற்காலத்து குருஜியார ஆழ்வார்னு டைட்டில் கொடுத்து இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர் இருக்கக்கூடிய நாமத்துவார அவ பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா, எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் என்ன கேட்டாங்க, அவளுக்கு பக்தி ஊக்குவித்து நம்முடைய பகவான் யோகிராம் சிவகுமார் சத்குருநாத் முரளிதர சுவாமியுடைய கைகரத்தில் ஈடுபட வைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கும். இது நடந்து 15-20 வருஷம் இருக்கும். அதற்கு பிறகு 2வது முறையாக குருஜி என்னை கூப்பிட்டு, என்னையும் மிஸ்டர் குமரன், ராயப்பேட்டை குமரனையும் கூப்பிட்டு, நீங்க சென்னையில பகவான் யோகிராம் சிவகுமாருடைய ஜெயந்தி விழாவை கொண்டாடுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்கன்னார். இது பண்ற சுவாமி அப்படின்னும், என்னெல்லாம் பண்ண போறேன்னு கேட்டார். அந்த ஆசிரமத்து விதி பிரகாரம் எல்லாம் நடக்கிறதோ அதான் ஈடுபடுத்தேன். ஏகாதசத்துல ஜபம்,
நவக்கிரக ஹோமம், பகவானுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கான ஆயுஷ ஹோமம், ஹோமங்கள் 6 வகையான ஹோமங்களும் நாம சங்கீர்த்தனமும் தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல் டேக்கு ப்ரோக்ராம் எழுதி கொடுத்தேன். குருஜி கேட்டார், இதெல்லாம் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமோ கேட்டார். எனக்கு பழக்கம் இல்லைன்னு. 1,00,000 ரூபா வேணும் வச்சுட்டு கேட்டார். 50 ரூபா இருக்கு எங்க இல்லைன்னு. உடனே சொன்னார் குருநாதர், நிச்சயம் ஆரம்பி நடந்து விடுனார். அங்கதான் குருநாதருடைய வார்த்தை. அடுத்த ஒரு குருநாதரை விழாவை இந்த குருநாதர் கொண்டாடுன்னு எனக்கு ஆக்கிய போடுறாருன்னா அது இருக்கக்கூடிய என்ன கேட்டா ஸ்ட்ரிக்டா நம்ம ஃபாலோ பண்ணுவோங்கிற ஒரு தைரியம். 50 ரூபாய்க்கு நீ வந்து ஒண்ணு நோட்டீஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணாத, சைக்ளோசைல் எடுத்து அதை கொடு. சைக்ளோசைல் எடுத்தா 5 ரூபா தான் ஆகும், பிரிண்ட் எடுத்தாக்கா 500 ரூபா ஆகும், வேண்டாம்னு சொன்னாங்க. அதுபடி நான் வந்து பிரிண்ட் எடுக்காம சைக்ளோசைல் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சு வச்சேன். ஜபத்துக்கு ஆடு பண்ணனே யார்கிட்ட சொல்றது சொல்லி கேட்டு இருக்கும் பொழுது என்னுடைய கசின் பாலன் மூலியமா அம்பத்தூர்ல திருமுல்லை வாயில அப்போ வந்து சந்திரமணி சுருதிகள் அங்க இருந்தா. அப்ப வந்து சாமகத்துல ஒரு அத்தாரிட்டி இன்னைக்கு சென்னையில சாமகத்தினுடைய ஒரு அத்தாரிட்டி யாருன்னு கேட்டாக்கா சந்திரமணி சுருதிகள் தான். அவள்கிட்ட கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டா. அவளை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, இந்த மாதிரி குருஜியுடைய ஆணையா இருக்கு, நான் என்ன பண்றது, அதுக்கு எவ்வளவு செலவாகுன்னு கேட்டேன். ஒண்ணும் இல்லை, நான் வந்து நடத்தி விடுறேன்டா அப்படின்னா. நான் வந்து நடத்தி விடுறேன், எவ்வளவு செலவாகும் சுவாமி அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நான் வரேன் நடத்தி தரேன், கவலைப்படாது போ அப்படின்னா. நான் வந்து விட்டேன். திருப்பி அடுத்த பிரதோஷத்தன்னைக்கு, இன்றைக்கு பிரதோஷம் முதல்ல சந்திரமணி சோதரி மீட் பண்ணது ஒரு பிரதோஷத்தன்னைக்கு, அதுக்கு அடுத்த பிரதோஷத்தன்னைக்கு அவரை பாக்குறேன். பார்த்து சொன்னாலும் நான் தான் போன பிரதோஷத்தன்னைக்கே சொன்னேனே, ஏன் அடிக்கடி வந்து இருக்க, நான் வந்து எதாவது நடத்தி தரேன் அப்படின்னா. ஓ சரி அப்படின்னு விட்டு விட்டேன். குமரன் என்ன சொன்னார், ராமசாமி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பணம் தரேன், கவலைப்படாத. எனக்கு பின்பக்கம் ஒரு தைரியம் கொடுத்தார். அதுக்கடுத்தாப்புல சமையலுக்கு ஏற்பாடு பண்ணணுமே சொல்லும் பொழுது வில்லிபாக்கத்தில் இருக்கக்கூடிய பாது வந்து நான் ஃப்ரீயா சமைக்கிறேன், சாமான மாத்திரம் வாங்கி போட்டு விடுனார். அதெல்லாம் வைத்தியம் கிடைச்சாச்சு, சமயக்காரன் கிடைச்சாச்சு, இடம் வேணுமே அப்படின்னு இருக்கும்பொழுது அன்றைக்கு வியாழக்கிழமை சாய்பாபா கோவில் பாபாவை நமஸ்காரம் பண்ணுவான்னு நானும் குமரனமா போனோம். உடனே இந்த செக்ரட்டரி என்ன சொன்னார், நீ மாதிரி இடம் தேடுறையா, கவலைப்படாத, நான் இடம் தரேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ல ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்து இங்க நடத்திக்கோனார். கிட்டத்தட்ட 1000 பேர் உட்காந்து சாப்பிடலாம், அவ்வளவு பெரிய ஹாட் பின்பக்கம் அந்த இடத்துல எடுத்து கொடுத்தாரு. இடமும் கிடைச்சது, எல்லாம் கிடைச்சி முடிஞ்சு புரோகிராமும் நினைச்சபடி நடந்தது. குருநாதர் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். முருகேச சுவாமி வருவாருன்னு நான் காத்தாலேருந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். 3 மணி வரைக்கும் வரல. 3:45 குருஜி வாசல்ல வந்தார். எனக்கு கை காலே ஓடல. என்ன அவருக்கு கொடுத்து பூர்ணகுமம் கொடுக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது வாத்தியாரையும் நானும் கிட்டக்க. நான் உடனே என்ன பண்ணேன், குழந்தை வச்சிருந்தேன் கையில, பேத்திய குழந்தைய தூக்கி அவர் கையில கொடுத்தேன். திருத்திக்கிட்டே குழந்தைய வாங்கிட்டு போய் மேடையில் உட்காந்து கொடுத்து நம்மளோட ஆசீர்வாதம் பண்ணார். குருஜி அன்னைக்கு சொற்பொழிவு முடிச்சுட்டு போயிட்டாரு. இது முக்கியமான சமாச்சாரம் கேட்டாருன்னா, வைத்தியனும் பணம் வாங்காம எந்த காரியமும் செய்ய மாட்டான். சந்திரமணி சோதரிகள் என்ன பண்ணார், 36 வைதிகளை கூட்டிக்கிட்டு ஒரு வேன்ல வந்து இறங்கினார். அங்க இறங்கி நேரம் வந்து அங்க உட்காந்துருந்தார். காலில் 12 பேர் ஏகாசி ருத்ரம் ஜபிச்சா, 12 பேர் ருத்ர ஹோமத்தில் உட்காந்தா, 12 பேர் கிரமபாராயணம் பண்ணா, 12 பேர் வேத பாராயணம் பண்ணா, அப்படி கிட்டத்தட்ட 36 பேர் மூளை உட்காந்து ஜெபிச்சா. கீழே வந்து நம்முடைய டிவோட்டிஸ் எல்லாருமா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயிச்சிருந்தா, நம்முடைய ஜஸ்டிஸ் ஐயா வந்து அங்க உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார். எல்லாம் முடிஞ்சது. அவளுக்கு வைத்தியர்களுக்கு மடி சமையல் பண்ணியிருந்தோம். அவள் உட்காந்து சாப்பாடுலாம் போட்டதுக்கு அப்புறம் புத்த தட்சிணை கொடுக்கலான்னு சொல்லி கட்டில 36 லட்சம் ரூபாய்க்கு வச்சுக்கிட்டு 50 ரூபா தட்சிணை வச்சுட்டு போய் நின்னேன். போய் கொடுக்கறதுக்கு போனோடனே சௌதரிகள் கேட்டார், என்ன கொண்டு வந்திருக்கேன் கேட்டார். இந்த மாதிரி ஒரு புத்த தட்சிணை கொண்டு வந்திருக்கேன்னு. புத்த தட்சிணை ஒண்ணு வந்தால பாரியால கூப்பிடுனார், வைஃபை கூப்பிட்டேன். அவ வந்தா
யோக வேஷ்டியா போட்டுக்கோன்னா யோக வேஷ்டியா போட்டு வந்து ருத்ரம் எதிர்வேதம், சுக்ல எதிர்வேதம், கிருஷ்ண எதிர்வேதம், சாமவேதம், அதரண வேதம், ருத்வேதம் எல்லாத்துலேருந்து ஒரு பஞ்சாதி ஜபம் பண்ணி முடிச்சுட்டு தேவாரம் திருவாசகம் பல்லாண்டுலாம் சொல்லிட்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அக்ஷதையை போட்டா அந்த தட்டை எடுத்துட்டு வா அப்படின்னா தட்டை எடுத்துட்டு போனேன். ஒவ்வொரு வைத்தியாலும் பணம் போட்ட தட்டை நம்ப மாட்டேன். 8000 ரூபாய் இன்னைக்கு வசூல். வைதிகள் பணத்தை போட்டுட்டு சொன்னா எல்லா இடத்துக்கும் போய் நாங்க பணம் வாங்குறதுதான் வழக்கம். இந்த ஒரு சபையில மட்டும்தான் நாங்க கொடுக்கணும்னு நாங்க நினைச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு பணம் சம்பாவனை நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. எங்கேயுமே நடக்காத ஒரு காரியம். வைதிகள் வந்து பணம் கொடுத்து ஜபம் பண்ணிட்டு போனா அப்படின்னாக்கா யாரும் நம்ப மாட்டா. ஆனா இன்னைக்கு சந்திரமூல் சபதிகள் இன்னைக்கு பெரிய அளவுல ஒரு பாடசாலை நடத்திட்டு இருக்கார். அவர் இன்றைக்கும் சொல்லுவார், ராமசாமி நீங்க கொடுத்து இதை நான் மறக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் எதுக்கு சொல்றேன்னா நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கையோடு செய்வோம்னா ஒரு குருநாதருக்கு வேண்டி இன்னொரு குருநாதர் நம்மளுக்கு நடத்துறாரு பாருங்க. அதுதான் முக்கியம். இதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் என்னன்னு கேட்டா, என்னை கூப்பிட்டு நீ மாசானமுத்து கூட சேர்ந்து இந்த மதுரையில வரக்கூடிய கோவிலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண கூடவே இருந்து செய்ய அப்படின்னாரு. அந்த இடம் வாங்குறதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த கும்பாபிஷேகம் ஆகிற வரைக்கும் நான் மாசானமுத்தை விடாம கண்டினியூஸா இருந்து அந்த பூஜையெல்லாம் முடிச்சு கும்பாபிஷேகத்தை முடித்து வந்தேன். ஒவ்வொரு காலகட்டம் குருநாதர் கேட்பார், எப்படி இருக்கு டெவலப்மெண்ட், எவ்வளவு கட்டி இருக்கா, பணம் இருக்கா சொல்லி கேட்பார். ஒரு மாசானமுத்தை வர சொல்றேன், 2 பேருமா போய் பார்த்து செய்வோம். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் கேட்டா, குருநாதர் ஒருத்தர் தான். யோகிராஜ் சிவகுமாரும் சத்குருநாத் முருகேச சுவாமிகளும் ஒருத்தர் தான். முருகேச சுவாமிகளும் யோகிராஜ் சிவகுமாரும் சத்குரு ஞானானந்தனையும் ஒண்ணுதான். நம்ம பகவான் அவரே, யோகிராஜ் சிவகுமாரும் அவரே, முருகேச சுவாமிகளும் அவரே, எல்லாமே அவர் தான். அதனால நம்ம எப்பவுமே எந்த ஒரு காரியம் செய்யும் பொழுதும் குருநாதருடைய நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நம்ம செய்யணும். அடுத்தா போல குருநாதர் சொன்னார், ராம் சார் நீங்க ஹரியோ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, தாசன் மதுரையில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் பாத யாத்திரை போய் ராமேஸ்வரத்துல மதுரை வரைக்கும் யாத்திரை வரணும். போகும்போது குருநாதர் நிறுவனத்தை எடுத்துட்டு போய் அங்க தீர்த்தம் ஆடி கொண்டு வரணும் அங்கேருந்தெல்லாம். அப்படியே நானும் மாசானமுத்தும் சந்திரசேகர் எல்லாரும் புறப்பட்டு மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போய் திரும்பி வந்துட்டு இருந்தோம். திரும்பி வரும் பொழுது போகும் பொழுதுதான் ஒரு ஊருக்கு போனோம். அந்த ஊர்ல ஒரு முனீஸ்வரர் கோவில். அந்த முனீஸ்வரர் கோவில்ல உட்கார்ந்து நாங்க நாமா சொல்லிட்டு இருந்தோம். யோகிராஜ் சிவகுமார் யோகிராஜ் சிவகுமார் யோகிராஜ் சிவகுமார் ஜெய்குருராயா அப்படின்னு நாமாவோட சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கோம். நான் மாசானமுத்து பாண்டியன் 6-7 பேர் உட்காந்துருந்து அங்கே ஒரு 10 பேர் இருந்தார். என்ன சொல்றீங்கன்னா, பகவான் நாமம் சொல்லிட்டு இருக்கோம். இதை சொன்னா என்ன கிடைக்கும் கேட்டேன். என்ன வேணுமோ அது கிடைக்கும். நம்மகிட்ட இல்லாத வஸ்து கேட்டா கிடைக்கும். அது நம்பிக்கையோட கேட்கணும் அப்படின்னு. எங்க ஊர்ல மழையே இல்லை. கடந்த விதை மானாவாரி நிறைய விதை போட்டாச்சு. ஒரு சொட்டு மழை வரல. அதனால மழை வர்றதுக்கு என்ன பண்ணலாம்னா உட்காந்து நாமா சொல்லுவோம். நாமா சொன்னா மழை வருமா கேட்டா நிச்சயம் வரும். எப்படி நம்புறீங்க? இன்னைக்கு நாமா சொல்லுங்க சார், நாளைக்கு காதால மழை பெய்யும். அவ ஒரு 10 பேர் உட்காந்துருந்தா எங்க கூட உட்காந்து 2 மணி நேரம் நாமா சொன்னா நாமா சொல்லி முடிஞ்சு நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு நாங்க என்ன பண்ணோம், பக்கத்து கிராமத்துல போய் ஆகாரம் ஏற்பாடு பண்ணியிருந்தா அங்க போய் சாப்பிட்டு நைட்டு வந்து தூத்துக்குடி முனியாண்டி சுவாமிகளுடைய ஒரு சமாதி இருக்கு. அது பக்கத்தாவில் எங்களுக்கு தங்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. அங்க தங்கி இருந்தோம். கரெக்டா ராத்திரி ஒரு 12 மணி இருக்கும். இடியும் இன்னும் கூட ஒரு மழை. நாங்க போறதுக்கு முன்னாடி அவ என்ன பண்ணா, உங்க போன் நம்பரை கொடுங்க சார், மழை வராட்டம் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு. அவர் போன் நம்பரை என்கிட்ட கொடுத்தாரு, என் போன் நம்பர் அவர் வாங்கிட்டார். நாங்க புறட்டு சூட்டுக்கோள் மலை முனியாண்டி சுவாமியுடைய சமாதியில போய் நமஸ்காரம் பண்ணி, பகவானே எல்லாத்தையும் நம்பி நாங்க அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டோம். குருநாதர் சொல்லியிருக்காரு நம்பிக்கையோட நாமா சொல்லி வரும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு நீங்களும் வந்து எங்களுக்கு அனுகிரகிக்கணும். முனியாண்டி சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ரூம்ல வந்து படுத்துக்கணும். 12 மணி 12:45 மணி இருக்கும். இடியும் இன்னும் கூட ஒரு மழை.
மழையதான் மழை. ஒரு 3 மணி நேரம் பெய்த மழையில அங்க இருக்கக்கூடிய குளங்கள் ஏரிகள்லாம் நிறைஞ்சு 4 மணிக்கு அந்த ஆசாமி போன் பண்றாரு, ஐயா நீங்க சொன்னபடி நாங்க நாமா சொன்னோம், குருநாதர் வந்து மழையை கொண்டு வந்துட்டார், எங்க நம்பிக்கை வந்தது, நாங்க இனிமே விடாம நம்பிக்கையோட பகவான் நாமத்தை சொல்லுவோம் சொன்னா. அது பக்கத்தால கரியாப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவாவா. அவ வந்து அதுக்கப்புறத்துலேயே ரெகுலரா வீரா சுகுமார் ஆசிரமத்துக்கு வந்து பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கா, பகவான் தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னு கேட்டாக்கா, என்னுடைய அனுபவம் குருநாதர் ஒருத்தர் தான், குருவங்கள் தான் மாறுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கையோடு நாமா சொல்லணும், நம்பிக்கையோடு நாமா சொல்லதான் இது நமக்கு வந்து எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்கும். அது இல்லாம சும்மா டேப் ரெக்கார்டர் போட்டு விட்டா டேப் ரெக்கார்டர் நாம அதுக்கு என்ன கிடைக்க போகுது, அது ஒண்ணும் கிடைக்காது. ஆனா உள்ள அனுபவோட பயபக்தியோட டோட்டல் சரணாகதம் பண்ணணும். சரணாகதம் பண்ணிட்டு நம்ம நாம நிச்சயம் என்ன வேணுமோ என்ன யோகியதை உள்ள நிச்சயம் கொடுப்பாரு அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தாப்புல இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, நம்முடைய மண் இப்படி நாமா சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு கர்வம் கூடி விடும். கர்வம் கூடும் பொழுது கர்வ பங்கம் பண்ணி விடுவார் குருநாதர். வந்து கர்வ பங்கம் பண்ணி நம்ம வந்து அதுக்கு மேல போக விட மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கிராமத்துல போய் நாமா சொல்றது உட்கார்ந்துருந்தேன். எங்கேன்னு கேட்டோன்னா கரியாப்பட்டியில அந்த தூத்துக்குடி முனியாண்டி சாமியுடைய ஒரு கடை, அந்த கடையை அவர் வீட்டுல வந்து நாமா சொல்றதுக்காக போயிருந்தோம். போகும் பொழுது உட்கார்ந்து நாமா சொல்லி குருநாத் மகாராஜிக்குன்னு சொல்லிட்டு ஜெய் ஜெய் யோகிராஜ் தோக்குவா நாமாவளி 3 வேளை சொன்னோம். உடனே கரண்டு போயிடுது. கரண்டு போச்சுன்னு உடனே குழந்தைகிட்ட கேட்டேன், எல்லாம் சின்ன பையங்க 30 பேர் இருந்தா, எப்ப அடுத்த கரண்டு எப்பப்பா ராஜா வரும் கேட்டேன். 8 மணிக்கு மேல வரும் சார் அப்படின்னா. 8 மணிக்கு அப்புறம் நாமா வச்சு உமானு ஒரு பையன் எழுந்து சொன்னா, பகவான் இருட்டிலையும் இருக்காரு வெளிச்சத்திலையும் இருக்காரு அப்படின்னா. கண்ணத்தை 2 அறை விட்டது மாதிரி. ஏன்னா என்னுடைய திமிரு பார்த்தியாடா, அவரோட நம்பிக்கையோட நாம சொல்லிக்கலாமே. 8 மணிக்கு அப்புறம் வச்சுக்கலாம்னு சொன்னது என்னுடைய மனத்தனம். அவையார்ட்ட வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு முருகபெருமான் கேட்டது மாதிரி இந்த குழந்தை கேட்கலாம், என்ன சார் இருட்டையும் இருக்காரு அப்படின்னா. ஆமா குழந்தை இருட்டையும் இருக்காது சொல்லிட்டு நாமா சொன்னேன். யோகிராஜகுமார் நாமத்தை இருட்டையே உட்காந்து ஒரு நல்ல விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு நாமா சொல்லி முடிச்சோம். முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில சொன்னேன், ஒரு எல்லா குழந்தையும் படிக்கிற மறக்காம ஒரு ஸ்லோகம் சொன்னா என்ன இருக்கும், அதை ஃபாலோ பண்றீங்களா கேட்டேன். சொல்லுங்க அப்படின்னா ஞானானந்தம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். ஒன்னு ஒரு பையன் எது சொன்னா, ஞானானந்தம் அயம் தேயம் என் மரஸ்படிகா கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் அயக்ரீவாஸ்மய இதால சார் சொல்லி தர போறீங்கன்னா. ஆமா பாரு, நாங்க எங்களுக்கு முன்னாடி குருஜி வந்து கார்டுல இருந்து ஒரு டீம் பீப்புள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தா, நாங்க விடாம டெய்லி ஸ்கூலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா. இதை எதுக்காக சொன்னீங்கன்னா, நமக்கு மண்ட கடவு திமிரு இருந்தா கூட அதை கட் பண்றதும் குருநாதர் செய்யும். குருநாதர் வந்து நம்முடைய வளர்ச்சிக்கும் அவரு தான், நம்முடைய கெட்ட குணங்கள் நிவர்த்தி பண்றது அவர் தான் அப்படின்னு சொல்லி இந்த சிற்றுரையை இதோட முடிச்சுக்கிறேன். யோகிராம் தோக்குமார் மகாராஜிக்கு மகாராஜிக்கு மகாராஜ மகாபுர ஸ்ரீ முருக மகாராஜிக்கு ஜெய். जय जय योगी राम सूरत कुमारा, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमारा। जय जय योगी राम सूरत कुमारा, योगी राम सूरत कुमारा। जय जय योगी राम सूरत कुमारा,
योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमारा। जय जय योगी राम सूरत कुमारा। योगी राम सूरत कुमारा, जय जय योगी राम सूरत कुमारा। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमारा, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमारा, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमारा, जय